இன்னைக்கு நைட் டின்னருக்கு வந்து நான் மரவள்ளி கிழங்கு சப்பாத்தியும், பன்னீர் பட்டர் மசாலாவும் தான் செஞ்சுருந்தேன். ஃபர்ஸ்ட் பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு என்னென்னலாம் தேவையோ அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு, ஃபஸ்ட்டு அதை செஞ்சு முடிச்சுட்டேன். அதுக்கப்புறம் வேக வச்சு வச்சுருந்தேன் மரவள்ளி கிழங்க. அதை எடுத்து ஸ்மாஷ் பண்ண ஆரம்பிச்சேன். ஸ்மாஷ் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான் ஏன்டா இதை பண்ணோன்ற மாரி ஆயிடுச்சு. அவ்வளோ நேரம் ஸ்மாஷ் பண்ணியும் எனக்கு அந்த சப்பாத்தியோட கன்சிஸ்டன்சி வரவே இல்ல. கையில ஒட்டிட்டே இருந்துச்சு. கடைசியில கொஞ்சம் கோதுமை மாவு போட்டேன். அப்பதான் கொஞ்சம் ஒட்டுக்காம வந்துச்சு. வந்ததுக்கப்புறம் நல்லா ஆயில் விட்டு அத நல்லாவே பெனஞ்சிட்டேன். அப் சப்பாத்தி மாரி வரலனாலும் அத நல்லா தோசைக்கல்ல வந்து ரொட்டி மாரி போட்டு எடுத்துக்கிட்டேன். சின்ன சின்ன ரொட்டி மாரி. ஆ அப்போ வந்து ஓரளவுக்கு நல்லா வந்துச்சு. டேஸ்ட்டுமே சூப்பரா தான் இருந்துச்சு. மரவள்ளி கிழங்குல நெறைய சத்து இருக்கு. நம்ம சுகர் கண்ட்ரோல் பண்ணும், ஹேர் ஃபால் கண்ட்ரோல் பண்ணும். போன்ஸ்க்குலாம் ரொம்பவே நல்லது. இத நம்ம வந்து அடிக்கடி சேர்த்துக்கணும். உங்களுக்கும் என்ன மாரி நடந்திருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. என்னோட வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.